நாம் உட்கார்ந்த வண்ணம் கண்களை மூடுவோம். எத்தனை சூதுகள், எத்தனை வாதுகள், எத்தனை தீதுகளோ, எத்தனை சூதுகள், எத்தனை வாதுகள், எத்தனை தீதுகளோ, எனதத்தனை என் பிழை அத்தனை வஞ்சகம் கரமோ கபடோ மாய்மாலமோ ரங்கமோ, வஞ்சகமோ கரமோ கபடோ மாய்மாலமோ ரங்கமோ, மன சஞ்சலம் நீக்கி எனக்கருள் நான் பாவி என்னை ஆளும் பொய்யும் போராட்டும் ஊரட்டும் தீரட்டும் போராமை ஆனவனும், பொய்யும் போராட்டும் ஊரட்டும் தீரட்டும் போராமை ஆனவனும், வீட்டுயும் வழியார் செய்யும் நான் பாவி என்னை ஆளும் நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்கான ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் கொண்டு வந்ததுக்கான ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை கிருபையாய் பாதுகாத்து வருகிறது, அதுக்கான ஸ்தோத்திரம். கிருபையாய் ரட்சித்து வருகிறது, அதுக்கான ஸ்தோத்திரம். இத்தனை ரட்சிப்புக்கான ஸ்தோத்திரம், நித்திய மீட்புக்கான ஸ்தோத்திரம், நித்திய சுதந்திரத்துக்கான ஸ்தோத்திரம். நாம் எதிர்பார்ப்பது நிரந்தரமான காரியம். இந்த தேவராஜ்யத்தை நோக்கி எங்கள் பார்வை இருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். எங்களில் கரை ஏதாவது இருக்கணும்னா எடுத்து கொடுத்தார் வழிநடத்தும் ஆசீர்வாதம் துதிகள் உங்கள் சிறுகள் எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்வோம். நல்ல பிதாவே, இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் ஒரு கணக்கு பார்ப்போம். அது நல்லது. எவ்வளோ சம்பாதிச்சோம், எவ்வளோ செலவு பண்ணோம், எவ்வளோ மீதி ஆச்சு, எவ்வளோ கடனாச்சு, இதெல்லாம் வரவு செலவு பார்க்குற மாதம் இந்த டிசம்பர் மாதம். அதே சமயத்தில் கிறிஸ்தவாகி நாம் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவருக்காக எவ்வளோ நேரம் செலவு பண்ணோம், வேத வாசத்துக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணோம், அப்புறம் ஜபத்துக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணோம், தியானத்துக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணோம், இதெல்லாம் கூட ஒரு கணக்காக்குறது நல்லது. ஏன்னா நம்முடைய நாட்களிலே 24 மணி நேரத்தில் 2.5 மணி நேரம் ஆண்டவருக்காக செலவு பண்ணி ஆகணும். அது கசந்து ஆகும். ஆனால் 2.5 மணி சில பேர் செலவு பண்ணுறதே இல்லை. அது வசனம் கூட படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அந்த கேலண்டரில் ஒரு வார்த்தை பாஷத்துக்கு போயிட்டே இருக்கும்.
அது நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. வேதத்துக்கு நேரம் கொடுக்கணும், படிக்கிறதுக்கு நேரம் எடுக்கணும், எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குறோம். அதே போல் வேதம் வாசிக்க நேரம் ஒதுக்கணும், தியானிக்கணும், அப்புறம் ப்ராக்டிக்கலுக்கு கொண்டாடணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அநேக தேவதாசர்கள் எனக்கு தெரியும். அவர்களெல்லாம் 2.5 மணி நேரம் இல்லை, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. இருந்திருக்கிறாங்க. அவங்க பெரிய பெரிய ஊழியர்கள் செய்திருக்கிறாங்க. சும்மா 4 டிவி 10 நிமிஷம் 6 மணி நேரம் பண்ணுற ஊழியெல்லாம் சோபிக்கவே இல்லை. அந்த தேவதாசன் பக்தி சிங் அவர்கள் அதுக்காக நிறைய நேரம் எடுத்துக்கொள்வார். அதுதான் அவருடைய சிறந்த மனுஷன். அதனால உலகம் முழுவதும் 6000 சபைக்கு மேலே அவர் நிறுவினார். 1000 இல்லை, 6000, எனக்கு சொல்லப்போனால் 7000 சபைகள் இருக்கும். அந்த அத்தனை சபைக்கு அவர் போனது கூட இல்லை. ஆனால் அவர் நேரம் எடுத்தது எதுக்காகன்னா ஜெபத்துக்காகவும் வேதவாசத்துக்காகவும். நாம் ஆண்டவருக்கு வேதவாசத்துக்கு ஜபத்துக்கு நம் நேரம் ஒதுக்கணும். அது நம்முடைய எதிர்காலத்துக்கு சிறந்தது. அந்த பர்மனன்ட் பேசாத மோட்சத்துக்கு போகிறது நம்ம தகுதி உள்ளவனாக. ஒரு சிலர் இந்த ஊழிய வாஞ்சகங்களை நான் பார்த்துருக்கேன். பேர் சொல்ல வேணும், நான் ரிட்டையர் ஆகிட்டு நல்லா ஊழிய செய்யணும்ட்டு ஒரு சவாலாக பேசுவாங்க. அப்புறம் நான் சொன்னேன் அவர்கிட்ட, என்கிட்ட தான் சொன்னார் அவர், ரிட்டையர் ஆகிட்டு பார்க்குறது நம்ம ஓயாத ஊழிய செய்யணும் சார். உன்னையே கவர்மெண்ட்டு கண்டம் பண்ணி ரிட்டையர் பண்ண போகிறான், நீ கண்டம் பண்ணி ஆண்டு ஊழிய செய்ய போறியா? தப்பு, நீ பேசுறதே தப்புன்னு டேரின்னு நான் சொல்லிட்டேன். நல்ல திடகாத்திரமாக இருக்கும்போது என்ன பண்ண, ஆண்டதுக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ரிட்டையர் ஆகிட்டு எல்லாம் ஓஞ்சிட்டு போய் நேற்று இங்கே உயர மற்ற உயர் வாங்க போகிறேன். இது 10 நாள் எனக்கு தெரியும். ரிட்டையர் ஆகிட்டு நல்ல வழி செய்வாங்க. என்ன செய்வீங்க? இது கவர்மெண்ட்டை கண்டம் பண்ணி கேட்ட விட்டுருந்தான். நீ நேற்று ஊழிய செய்தி கிடைக்க போகிற. ஆகினாலே நல்ல வாலிபராக இருக்கும்போது ஊழிய செய்யும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் ஒவ்வொருத்தராக அழிச்சார். 12 பேர் அழிச்சார். கண்டம் லிஸ்ட் அமைச்சா கூப்பிட்டார். அவர் நல்ல பலசாலிங்க கூப்பிட்டார். தோமாவும் சரியான பலசாலி. பேதுரு அவசரம் கொடுக்கு ஸ்பீட் மேன். இப்படி 12 ஸ்டேஷனும் சரியான நேரத்தில் அவர் ஊழியத்துக்கு அழைத்து அவங்க 12 பேர் பெரிய ஊழியம் செய்தாங்க. இந்த வரை அவங்களை பற்றி நாம் பேசுகிறோம். இதுக்கு காரணம் என்னன்னா ஆண்டவரோடு சஞ்சரித்தார்கள். அவங்களுடைய ஊழியம் இன்னும் பிரஸ்தாபமாக இருந்தது. தோமா ஊழியம் ரொம்ப வலிமையான ஊழியம். இங்கே சென்னை நம்ம தேசத்தில் ஒரு ஊழியம் செய்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே உங்களோடு என்ன தலைப்பில் பேசலாம், கிறிஸ்மஸ் சமயத்தை பற்றி பேசலாமான்ட்டெல்லாம் யோசித்தேன். இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சுபாவங்கள் எப்படி இருக்குதுன்னு யோசித்தேன். அதை தான் பாட்டாக பாடணும். அதுதான் பாட்டாக பாடணும். எத்தனை சூதுகள், எத்தனை வாதுகள், எத்தனை தீதுகள், அப்படி அப்புறம் வஞ்சகமோ கரவோ கபடோ ஆணவமோ, அப்புறம் பொய்யும் புரட்டும் திருட்டும் உருட்டும் பொறாமையும், இதெல்லாம் யார் கிட்டக்குதுன்னா கிறிஸ்தவர்கிட்ட தான். இது வேதனா சாஸ்திரர் 100 வருஷத்துக்கு முன்னாலே முதல் வேதனா சாஸ்திரர் இந்த பாட்டை கட்டினார். இந்த சுபாவங்கள் அவர் கிறிஸ்தவ பாட்டா கட்டியிருப்பார் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாது, ஒரு அவேர்னஸ் உண்டாகணும்னு சொல்லி தான் இந்த பாடலை வைத்திருக்கிறார். அதில் என்னை கவர்ந்தது ஒரே ஒரு சனம் தான். பொய்யும் புரட்டும் உருட்டும் திருட்டும் பொறாமையும் ஆணவமோ,
பொய்யும் போரட்டும் ஊருட்டும் தீருட்டும் போராமையும் ஆணவமும் வீட்டுயும்படி அருள் செய்யும் அநாதியும் ஏகதேரு துவனே. ஐயா நான் பாவியே, என்னை ஆளும் தயாபரனே, என்னை ஆளும் தயாபரனே. இன்றைய தலைப்பு பொறாமை. டாக்டர் பிலிகிராம் ஒரு புக் எழுத நான் படிச்சிருக்கேன். அந்த புக்கில் கொல்லும் கொடிய பாவங்கள் 7, கொல்லும் கொடிய பாவங்கள் 7ன்னு சொல்லி அவர் எழுதினார். அந்த கொல்லும் கொடிய பாவம் 7 முதல் பொறாமை தான் எழுதியிருக்கிறார். நீங்கள் தயவுசெய்து போய் எல்எஸ் எங்கள் புக் ஷாப்புக்கு போய் டாக்டர் பிலிகிராம் எழுதின கொல்லும் கொடிய பாவங்கள் 7 அந்த புத்தகத்தை வாங்கி வாசித்து பாருங்கள். நான் அது முழுவதும் படிச்சிட்டேன். ஆகவே பொறாமை, குறிப்பாக இந்த பொறாமை எங்கே இருக்குன்னா கூட பிறந்தவங்களுக்கு தான் இருக்கும். அக்கா மேலே தங்கச்சி, தங்கச்சி மேலே அக்கா, அண்ணன் மேலே தம்பி, தம்பி மேலே அண்ணன். இந்த பொறாமை எங்கே இருக்கும்? கூட பிறந்தவங்களுக்கு தான் ஜாஸ்தி இருக்கும். டெய்லி அதை வீட்டில் சால்வ் பண்ண பெற்றோரோட வேலை. 2 பொண்ணு வந்துச்சுன்னா வீட்டில் ஒன்று மாற்றி இது எந்து இது வந்து பெருசு எந்து சின்னது உண்டு. இப்படி ஒரு பொறாமைக்கு அளவே கிடையாது. பொறாமைக்கு அளவே கிடையாது. எங்கள் பேத்தி கூட 2 பேர் தினந்தோறும் அந்த ஃபைட்டிங் நடந்தே இருக்குது. தினந்தோறும் சால்வ் பண்ணி தான் வரணும். ஏன்னா அது நேச்சராக போச்சு. ஒன்ஸ் their nature never change their nature. ஒரு நான் படிக்கும்போது பார்த்தேன். ஒன்ஸ் their nature never change their nature. ஆனால் ஆண்டவர் நான் நினைச்சாலும் மாற்றிடுவேன். ஆண்டவர் நினைச்சா மாற்றிடுவேன். இப்போ சுபாவத்திலே இப்படிப்பட்ட பொறாமைகள் இருப்பதனால இந்த வருஷ கடைசியில் வந்துட்டோம். நமக்குள்ள இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்குமானால் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அக்கா மேலே தங்கச்சி பொறாமப்படாது, தங்கச்சி மேலே அக்கா பொறாமப்படாது, அண்ணன் மேலே பொறாமப்படாது, தம்பி மேலே பொறாமப்படாது. தம்பி சில நேரத்தில் வளர்ச்சியாக இருப்பான், அண்ணன் பேதையாக இருப்பார், கொஞ்சம் டல்லாக இருப்பார், பொட்டன்ஷியலாக இருக்க மாட்டார். அவன் மேலே பொறாமை. தம்பி மேலே யாருக்கு பொறாமை? அண்ணனுக்கு பொறாமை. சில நேரத்தில் அண்ணனுக்கு சொத்து பேய மொத்த சொத்து அவர் பேரில் இருக்கும், தம்பிக்கு பொறாமை. இப்படி இதெல்லாம் யார் மத்தியில் இருக்கக்கூடாதுன்னா கிறிஸ்துவ மத்தியில் இருக்கக்கூடாது. மற்றவங்க இருந்தால் பரவாயில்ல, அதை பற்றி உங்களுக்கு டோன்ட் கேர். கிறிஸ்தவ மத்தியில் இந்த பொறாமை இருக்கக்கூடாது. இந்த பொறாமை தன்னையும் கொல்லும், தன்னை சார்ந்தவர்கள் கொல்லும். பொறாமை தன்னையும் கொல்லும், தன்னை சார்ந்தவர்களை கொல்லும். அதுக்கு வேகத்தில் ஆதாரம் நிறைய இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட சுபாவத்துக்கு இந்த வருஷ கடைசியில் நாம் ஒருவேளை நமக்குள்ளும் அந்த சுபாவம் இருந்தால் அதை மாற்றிக்கிட்டு. ஏன்னா கடைசியாக ஒரு வசனம் நான் சொல்கிறேன், அதில் ரிசல்ட் இருக்குது. பொறாமை உள்ளவங்களுக்கு இன்னும் பங்குன்றது ஒரு ரிசல்ட் இருக்குது. நான் கடைசியாக சொல்கிறேன். ஆகையினால பொறாமை ஆதியாகமத்தில் 4ஆம் அதிகாரம் 4-8 வரைக்கும் வாசிப்பாங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4-8 வரும். அடுத்த மாசம் ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொடுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தார். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். அவனுடைய முகநாடி வேறுபட்டது, எரிச்சல் உண்டாச்சு. இதனுடைய அர்த்தம் என்னன்னா பொறாமை தான். நாம வச்ச காணிக்கை அங்கீகரிக்கல, அவன் வச்ச காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிச்சிட்டார். பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே
ஆதாம் ஏவாளுக்கு அடுத்தது இவங்க பார்க்குறாங்க, காயின் ஆபேல் பார்க்குறாங்க. அன்பே அப்போ என்ன பண்ணுச்சு, இந்த பொறாமையும் ப்ரொடக்ஷன் ஆகிடுச்சு, பொறாமையும் உண்டாகிடுச்சு. அதனால கொலையே நடந்துச்சு, கொலையே நடந்துச்சு. அதே அதிகாரம் 5ஆம் வசனத்தை 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 16ஆம் வசனம். காயினையும் ஒரு காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. 16ஆம் வசனம். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோர்த் தேசத்துக்கு குடியிருந்தார். பாருங்க, இந்த பொறாமையினால அவங்க எங்க இருந்தாங்க, ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்க. நல்லா கவனிங்க, காயின் ஆபேல் ஆதாம் ஏவாள் எங்க இருந்தாங்க, ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்க. இந்த பொறாமையினால அவங்க போயிட்டாங்க, கர்த்தருடைய சந்நிதியை விட்டு போயிட்டான். இதுக்கு காரணம் அவனுக்கு காணப்பட்ட பொறாமை. கர்த்தருடைய சந்நிதியை விட்டு போய் தான் அவன் பொறாமை மனசுக்குள்ள இருந்தா நீங்க தாக்கு முடியாது. பொறாமை உலகத்தில் இருக்குமானால் கர்த்தருடைய வீட்டில் இருக்க முடியாது. அவன் தானா போயிடுவான், ஏதோ எதிர்பார்த்து வருவான். உள்ள பொறாமை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவான்? அந்த 16ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோர்த் தேசத்துக்கு குடியிருந்தார். ஏதேன் தோட்டம் இருக்க வேண்டிய ஏதேன் என்ன அருமையான இடம், அருமையான தோட்டம். அந்த இடத்தை விட்டு அவனே போயிட்டான். ஆண்டவன் நீ போட வழின்னு சொல்லல, அவனே போயிட்டான். இதுக்கு காரணம் என்ன? பொறாமை. ஆதியாகமம் 37:11. ஆதியாகமம் 37:11. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவனை மனதிலே வைத்துக் கொண்டார். இது யோசேப்பை குறித்து சொல்லப்படுகிறது. படிவாசிங்க. அவன் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். ஆண்டவர் அவன் சொப்பனத்தை கொடுத்து அந்த சொப்பனத்தை வெளிப்படையா அவன் சொல்றான், உண்மையை சொல்றான். ஆனா அந்த சகோதரர்கள் அந்த சொப்பனத்தை ஜீர்ணிக்க முடியல. ஆனா தெளிவா போட்டிருக்க அந்த வார்த்தையை, பொறாமையினால் யோசேப்பை வெறுத்து விற்று போட்டார். பொறாமையினால் வெறுத்து விற்று போட்டார். இது யார் மத்தியில் இருந்துச்சு? கூட பிறந்த சகோதரி மத்தியில் இருந்துச்சு. ஆதியாகமம் 30:43. ஆதியாகமம் 30:43. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து, ஆதியாகமம் 30:43. அவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து வேளாண் ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். யாருக்கு தெரியுமா? யாக்கோபு. ஆண்டவர் அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சொந்த மாமனாரே ஏசிக்கு வந்துச்சு. சொந்த மாமனாருக்கு ஏசிக்கு வந்துச்சு. மறுபடி வாசிக்கிறத இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதையுடையவனானான். பெரியசியமான ஆயிட்டான். அவங்க வீட்டில் போய் வேலை செய்து கூலிக்கு வேலை செய்து 10 முறை அவன் கூலி மாத்துறான். ஆனாலும் கர்த்தர் ஆசீர்வதித்தனால மாமனாரே என்ன பண்றாரு? எரிச்சல் அடைகிறது. அப்புறம் 30ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1-2. ராகேல் நான் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை குடும்பம் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றார். பாருங்க, மறுபடி வாசிங்க. ராகேல் நான் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததை நினைத்து தன் சகோதரி மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன். அப்ப நான் அவருக்கு சொல்றேன், நான் கடவுள் அவனுக்கு குழந்தை கொடுக்கறதுக்கு தேவனெல்லாம் உங்க கற்பத்தை அடைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றேன்.
இன்னொரு சகோதரிக்கு குழந்தை இருக்குது, இன்னும் குழந்தை இல்லை. அதனால என்ன பண்ணுறது, பொறாமப்படுறான். மறுபடியும் வாசிங்க, 1 வாசிங்க. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததை கண்டு தன் சகோதரி மேல் பொறாமை கொண்டார். லேயர் மேல பொறாமை கொண்டார். கூட பிறந்தவங்க மத்தியில தான் அந்த பொறாமை ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அங்க யோசேப்பு சகோதரி பொறாமப்படுறாங்க, காயின் ஆபேல் மேல் அவங்க சகோதரி பொறாமப்படுறாங்க. இதனால அவங்க தேவனுடைய சமூகத்தை விட்டு சந்ததிக்கு வெளியே துரத்தப்பட்டு முகநாளி வேறுபட்டு போகுது. இயேசு விட்டாவது வராங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 6-9 வரும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 6-9 வரை. அவன் எலியாவை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாகும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசாய் அபினதாவை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரின் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். 16ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 16:6-9 அதான் சரி விட்டுலாம். அதில் அப்பா பிடிச்சிட்டு வந்துருக்கும்போது ஒரு விஷயம் என்னன்னா, சவுல் ராஜாவாயிட்டான். ஆனால் தாவீது மேலே அவன் பொறாமை கொண்டான். அந்த சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 சொல்லி பாடணும்னா அப்பயே ஒரு பொறாமை வந்துச்சு. இதனால சவுல் நேரம் பார்த்து என்ன பண்றான், அவனை தாவீதை கொல்றதுக்கு முயற்சி பண்றான். அநேக முயற்சி பண்றான். பல 100 பேர் கூப்பிட்டு அவன் ஒருத்த மேலே சண்டைக்கு போட்டு பேசப்படுறான். அதனால 1 சாமுவேல் 2 சாமுவேல் வாசித்து தெரியும். ஆகினால பொறாமையினால் தாவீது சவுலை கொல்ல, பொறாமையினால் தாவீதை கொல்ல சவுல் முயற்சித்தான். 18 வாசிங்க. முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மாகாரமாய் பார்த்தான். அந்நாள் முதற்கொண்டு தாவீதை காய்மாகாரமாய் பார்த்தான். அதான் பொறாமை. அடுத்தது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பொறாமையினாலே அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட அப்ப எந்த தப்பும் செய்யல. அவரு விசாரிக்கிறான், அவர் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்றாரு. அவரே சொல்றான், பிலாத்தே சொல்றான், மரணத்துக்கு எதுவான எந்த குற்றத்தையும் காணேன்னு தான் சரி பண்றான். ஆனாலும் அவனே வந்துட்டான். மறுபடி வாசித்த பொறாமையினாலே அவனை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையறதுக்கு காரணம் பொறாமை தான். அவர் பிறக்கும் போதே பெத்லகேமில் பிறப்பார்னு வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்க, ஏரோது ராஜாவுக்கு பொறாமை வந்துருச்சு. 1.5 வயசு குழந்தைங்களை அவ்வளவு பேருக்கு காலி பண்ணிட்டான். அவங்க சாஸ்திரிகள் திருப்பி போலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், 1.5 வருஷமா அந்த ஏசாமி என்னைக்கு பிறந்தாரோ அன்னையிலிருந்து 1.5 வயசு குழந்தைங்க அவ்வளவு பேரையும் கொண்டே விட்டான். அவங்க ரத்த சாட்சியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறித்துட்டாங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்க. கிறிஸ்துமஸை சந்தோஷமாக கொண்டாடணும். ஆனால் பிறகு முன்னாலே எத்தனை குழந்தைங்க கணக்கு போடல, பல குழந்தைகள் கொண்டுட்டாங்க. இது எதனால் கொண்டாங்க? ஏறுவதில் ஏதாவது பொறாமையினால. இன்னொரு ராஜா வரலாமா, எனக்கு எதிராக இன்னொரு ராஜா வரலாமா,
பொறாமை பாருங்க எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய பாவமா இருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தை என்ன பாவம் செய்துச்சு? 1.5 வயசு குழந்தை என்ன பாவம் செய்துச்சு? எல்லாம் வெட்டி போட்டேன். புடிங்கி கருணாபதி படம் பார்த்தீங்கன்னா நான் அழுவேன் அந்த சீன்ல. குழந்தை புடிங்கி போய் என்ன பண்ணுவாங்க? வெட்டி போடுவாங்க. என்ன பாவம் செய்ச்சு அந்த குழந்தைங்க? அவன் முதலாவது அந்த ராஜா வெட்டி போட்டுக்கணும். எரிச்சலா வந்து அவன் மேல பார்க்கும்போது குழந்தைங்கன்னா பாவம் செத்துனா குழந்தை வெட்டி போட்டாங்க வாய். இதுக்கு என்ன காரணம்? பொறாமை. மார்க்கு 15ஆம் அதிகாரம் 7-15 வாசிப்பாங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 1-7 வாசிப்பாங்க. யோவான் 19:1-7 வாசிப்பாங்க. குறிச்சிங்க, இந்த நேரம் இல்லாதனால ஷார்ட்டா பண்றேன். மார்க் 15ஆம் அதிகாரம் 7-15 வரணும். லூக்கா 23ஆம் அதிகாரம் 1-7 வரணும். யோவான் 19ஆம் அதிகாரம் 1-7 வரை நீங்க வாசிப்பாங்க. எல்லாத்துக்கும் ரிசல்ட் என்னன்னா பொறாமை தான். இந்த 4 அதிகாரத்தில் மத்திய, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து யார் யார் பொறாமை அடைஞ்சாங்க, விசாரிக்கும் போது என்னென்ன பொறாமை அடைஞ்சாங்க எல்லாம் தெளிவாக இருக்கிறதெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. அடுத்ததாக நீதிமொழிகள் 14:30 மட்டும் வாசிக்க சத்தமாக வாசிங்க. நீதிமொழிகள் 14:30. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், ஆனால் பொறாமையோ எலும்புருக்கி. அப்படின்னா டிவி நோவுன்னு அர்த்தம். தெளிவா சொல்லணும்னா டிவி நோவு. அது அந்த ஒல்லியா இருக்கிறவங்களை பார்த்துன்னு சொல்லிங்கன்னா காஞ்சி இருக்கு பாருங்க, எவ்வளோ பொறாமை சொல்லாமே சொல்லுவாங்க. ஒல்லியா இருக்கிற பசங்களை பார்த்து இது காஞ்சி இருக்கு. ஆகவே அன்பானவர்களே, பொறாமையோ எலும்புருக்கி. இந்த பொறாமை வந்து டிபி நோவுக்கு மருந்துன்னா அப்படியே அந்த காலத்தில் மருந்து கிடையாது, அப்படியே சாவு வேண்டி தான். இப்போ அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. டிபி இருக்கிறவங்க மாட்டு இறைச்சி, மாட்டு சூப் நல்லா சாப்பிட்டா அது குறைஞ்சிடும். அது டிபி வளராது. அவ்வளோ மோசமான வியாதி பொறாமை, டிபி நோய். இங்கே வசனம் 14 மறுபடியும் யாருன்னா சட்டம் வாசிங்க. உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. சொஸ்தமான உடலுக்கு ஜீவன். நல்ல மனசு தான், நல்ல வார்த்தைகள் பேசு, நல்லது நாம் பேசும்போது அது நமக்கு ஜீவனாய் மாறுது. ஆனால் பொறாமையோ என்றால் எலும்புருக்கி, டிபி நோய். ஆகவே இந்த பொறாமையின இதை கொடுத்து நான் விளக்கங்கள் சொல்றேன், ஏராளமாக சொல்லலாம். ஒரு ஊழியக்காரனை பார்த்து இன்னொரு ஊழியக்காரன் பொறாமை பண்ணுவான். ஒருத்தருக்கு ஒரு டேலண்ட் இருந்தால் அதை பார்த்து இன்னொருத்தன் வைத்தியம் பொறாமை பண்ணுவான், தப்பாக விமர்சனம் பண்ணுவான். ஒரு இசைக்கறி வாசிக்கிறவங்க நல்லா வாசித்தாக்க அவன் மேலே பொறாமை போடுவாங்க. இந்த மியூசிக் ஃபீல்டில் பாருங்க, எங்கள் நல்ல அனுபவம் இருக்குது மியூசிக் ஃபீல்டில். ஒருத்தன் டேலண்டாக இருக்காங்க, அவனை அமுக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணுவான் அத்தனை வேலையும் பண்ணுவாங்க. அவன் ஒரு சிடி வெளியேறான்னு வச்சுக்கான், அந்த சிடி வெளியே வராதபடி வேறொரு சமுதாயத்தை என்ன பண்ணுவாங்க, அதை ஒரே அமைக்கிறாங்க. பிரகாத்தை வந்து வெளியே வரக்கூடாது. இது மெட்ராஸ் வர உண்மை. எத்தனை பேர் நான் பேசுறது சொல்ல விட முடியும்? ஏன் பொறாமை? ஐயோ அவன் நல்ல பேர் வாங்கிட கூடாது, அவன் நல்ல பேர் வாங்கிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமுக்கிறாங்க. அப்படியே போட்டு ஒருத்தர் ப்ளூ சுரேஷன் ஒருத்தர் ஒரு சிடி போட்டார். ரொம்ப நல்லா வாசித்தாரு, ரொம்ப நல்லா இருந்தது எல்லா பாட்டுமே. அதை ஒரே நம்பிக்கிட்டாங்க மற்ற நாட்களும் சேர்ந்து. அது வளரக்கூடாதபடி, அது பப்ளிக் ஆகாதபடி இவங்க வாங்கி அந்த ஒரு சிடியும் வாட்சி போட்டாங்க. இது மெட்ராஸ் வந்த உண்மை. அவனை போய் திட்டிக்கிறாங்க, ஏன்பா அங்காலத்தில் எப்படி சிடி நீ வெளியிட்டு மியூசிக் மனுஷன் போய் திட்டினாங்க. இதனால எதனால? பொறாமைனால. அவர் செஞ்சு கேட்பான், செஞ்சார். நீங்க என்ன அந்த சிடி வாங்கி பார்த்து கேட்பாங்க. அருமையாக வாசித்திருக்கிறார்.
கர்த்தர் ஒரு தாளத்தை கொடுத்தார். ஒரு பெந்தகோஸ்து மனுஷன், ஒருத்தர் தாளந்து உள்ளவங்களா இருந்தால் அவர் அவங்களுக்கு தான் பேசப்படுறாங்க. மெட்ராஸ் சைனா விட மாட்டாங்க. ஆனால் எவ்வளோ பேர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கிறிஸ்டின் ஃபீல்டுலேருந்து மியூசிக் சினிமா ஃபீல்டுக்கு போயிட்டாங்க. சினிமாவில் வாசிகள் 3/4 கிறிஸ்தவம் தான். ஏன்னா இங்கே பொறாமை வாழ விட மாட்டேங்கிறாங்க. கிறிஸ்தவம் பார்த்தீங்கன்னா அது ஜாஸ்தி இருக்குது. ஆகவே பொறாமை எலும்புருக்கி, பொறாமை எலும்புருக்கி. டிபி நோ. உங்கள் பிள்ளைகளுக்கு தயவு செஞ்சு கற்றுக் கொடுங்க. அந்த எரிச்சலாக பொறாமை ஏதாவது பண்ணால் அதுக்கு வேற சொல்யூஷன் தரும். இல்லையா 2 பேருக்கு ஈக்குவலாக கொடுத்துரும். கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் கம்மியாக கொடுக்கவே கொடுக்காது. அவ்வளோதான் சண்டை போட்டு மாறுவாங்க. கலரில் கூட வித்தியாசம். துணியில் கலர் கொஞ்சம் வித்தியாசமாக அது கூட சண்டை. அதனால் ஈக்குவலாக போட்டு கொடுக்கணும். கற்பனை கற்பனை கொடுத்துருங்க. நான் அந்த கண் கூட பார்த்துங்கிறேன், எங்கள் வீட்டிலே பார்த்துங்கிறேன். ஆகவே பொறாமை எலும்புருக்கி. என்னாகும் 12ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் 1லிருந்து 16 வரை வாசிப்பாங்க. என்னாகும் 12ஆம் அதிகாரம் 1-16 வரை வாசிக்கும். அப்புறம் அதே என்னாகும் 2ஆம் அதிகாரத்தில் 8லிருந்து 10 வரை வாசிப்பாங்க. அது பொறாமை குறித்து தெளிவாக இருக்குது. நேரம் இல்லாததால் அதை விளக்க முடியும். இந்த ஐசி நீ வீட்டில் போய் படிங்க. என்னாகும் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு 16ஆம் வசனம் வாசிங்க. அதே என்னாகும் 2ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வரை நீ வாசிப்பாங்க. இது ரொம்ப மோசம். இப்போ நம்ம மொழிக்கு வந்துட்டோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19லிருந்து 21 வரை யாருன்னா வாசி. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 19 துவக்கி 21 வரை வாசி. மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த கடைசி வாசம் மறுபடியும் பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் நான் சொல்றேன். அப்புறம் 26ஆம் வாசகம் வீண் புகழ்ச்சி விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபம் ஊற்றாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருக்க கடவோம். இப்போ நான் ரட்சிக்கப்பட்டேங்க. ரொம்ப எத்தனை வருஷத்துக்கு மேலே ரட்சிக்கப்பட்டேன், மனம் திரும்பிட்டேன். அப்புறம் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், விசுவாசியாக இருக்கிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், தாட்பூர் தஞ்சாவூர் சும்மா ஓடுவாங்க, ஓடிடுவாங்க. ஆனால் அவர் உள்ளத்தில் பொறாம வந்து எங்கே வர மாட்டார். அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டார். எப்படிப்பட்டவர்களை செய்யும்போது என்னது எங்கே போக மாட்டாங்க, மோட்சத்துக்கு போக மாட்டாங்க. தெளிவாக இருக்குது. 21ஆம் வசனம் தெளிவாக இருக்குது. இந்த 21ஆம் வசனம் மறுகாசமா பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போது சொல்றோம். இவங்கிட்ட பொறாம நல்லா நினச்சிக்கோ, இவங்களுக்கு நரகம் தான். பர்மனன்ட் பேசுகிறது நரகம் தான். அதை இங்கேயே நீ விட்டுட்டீங்கன்னா ஒரு வேலை உன்னை கொண்டு போய் மோட்சத்துக்கு சேர்ப்பார், தேவனுடைய ராஜ்யம் சேர்ப்பார்.
இந்த பொறாமை எவ்வளோ பெரிய பாவம் பாருங்க, எவ்வளோ பெரிய காரணம். இந்த பொறாமை எங்கே இருக்குதுன்னா உயர்ந்த கிறிஸ்தவ மத்தியில் ஜாஸ்தி இருக்குது. நான் ரொம்ப பசுத்துவாங்க, அப்படிப்பட்ட ஊழியம் செய்யலாம், பெரிய அவங்க மத்தியில் தான் பொறாமை ஜாஸ்தி இருக்குது. நான் புட்டு வைக்க முடியும், ஆனால் நாளைக்கு என்ன வெயிட் போட்டுவாங்க. எல்லாம் டாப் லெவலில் வரணுக்கிட்ட அந்த பொறாமை ஜாஸ்தியாக இருக்குது. நான் செய்த மொழி தான் வஸ்தி, அவர் செய்த மொழி வஸ்தி இல்லை. அதை மட்டுப்பாடு பண்ணுறது குறைக்கிறது யார் மத்தியில் இருக்குது? ஊழியக்காரன் மத்தியில் இருக்குது. இந்த போதவர்கள் மத்தியில் கூட இது ஜாஸ்தி இருக்குது. ஆனால் வெள்ளை ஜலியமாக இருக்கிறாங்க பார்க்கறதுக்கு. இந்த பெந்தகோஸ்து பாஸ்டர் கூட சும்மா வெள்ளை ஜலியமாக இருக்காங்க. அவங்க மத்தியில் இந்த பொறாமை இருக்குது. அதுக்கு என்ன நான் வேட்டு வச்சுக்கோ, அது வேட்டு வச்சு டம்மி ஆகிக்கிறாங்க. ஒரு ஆள் ஒரு நல்லா ஷைனிங் பண்ணுற ஆளாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் விசுவாசத்தோடு ஊழியம் செய்யணும். அவன் எப்படியாவது டம்மி ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா 7 அடி பழம் இல்லை 12 அடி பாய் வெட்டிடுறாங்க, பழம் வெட்டிடுறாங்க. இதெல்லாம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, ஊழியக்காரர்கள் மத்தியிலே, பாஸ்டர்கள் மத்தியிலே, போதகர்கள் மத்தியிலே இதெல்லாம் நடக்குது. சும்மாவே அந்த பிஷப் போடுறான். அந்த பிஷப் ஆனால் குறைச்சி ஒரு 100% இருக்கணும். 2% நான் பிஷப் போடுறேன். அவனை பார்த்து மதம் போறான்னு போடுறான். இது எப்படி அவன் பிஷப் ஆனான் அப்படின்ட்டு. இப்படி கேட்க சில காரியங்கள்லாம் ஜீவச்சிக்கவே முடியும். சில காரியங்கள் யார் மத்தியில் இருக்குது? ஊழியக்காரர்கள் மத்தியிலே, பாஸ்டர்கள் மத்தியிலே, ரெவரண்ட் மத்தியிலே, பிஷப்புக்கு மத்தியிலே கூட இந்த பொறாமை உள்ளவர்கள் எங்கே போக மாட்டாங்க? தேவனுடைய ராஜ்யம் போகவே மாட்டான். நான் பிஷப் பண்ணாலும் நீ சொல்லி வேண்டித்தான், நீ பிஷப் நீ நிச்சயமாக அங்கே போக மாட்டேன். உங்ககிட்ட பொறாமை வந்ததுன்னா எங்கே போக மாட்டேன்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகவே மாட்டேன். இது வயலானாலும் பரவாயில்ல. உனக்குள் பொறாமை இருக்குமானால் நீ இங்கே தான் இருக்கணும். நேராக போகலாம். எங்கே போகலாம்? நரகத்துக்கு போகலாம். அது உனக்கு ஃப்ரீ பாஸ். உங்கள் டிக்கெட்டெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. நேராக போகலாம். கடையே கிடையாது உனக்கு. ஏன்? பொறாமை இருக்குது உங்கள் மனசில். ஆகவே இந்த வருஷ கடைசியில் நமக்குள்ள அப்படி ஒரு சுபாவம் இருக்குமானால் அதை இங்கேயே சரி பண்ணிக்கிட்டு இங்கே சரி பண்ணிக்கணும். அது நமக்கு எதை கொடுக்கணும்? மோட்சத்தை கொடுக்குது. மோட்சத்தை கொடுக்குது. நம்மகிட்ட பொறாமை இல்லைன்னா எங்கே போகலாம்? மோட்சத்துக்கு போகலாம். பொறாமை இருந்தால் நரகத்துக்கு போகலாம். இப்போ டிக்கெட் போட்டாருங்க. பொறாமை உள்ளவங்களுக்கு எங்கே போகலாம்? தேவனுடைய ராஜ்யம் கிடையாது அவங்களுக்கு. நரகம் தான் பர்மனன்ட் பிளேஸ். ஐயோ 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 அதுதான் அந்த ரிசல்ட். இப்போ ஒரு உண்மையாக நடந்த விஷயம். இதை நான் புஸ்தகத்தில் படித்தேன். அதை சொல்லி நான் முடிக்கலான்னு. ஒரு விசுவாசி லேடி, நல்ல வசதியான லேடி, அவங்க வீட்டில் ஒரு வேலைக்காரி ஒருத்தி இருந்தார். இவங்க 2 பேருமே இந்த பணக்கார விசுவாசியமாக அந்த வேலைக்காரிக்கு சத்தியம் சொல்லியிருக்காங்க. அந்த சத்தியம் கேட்டாங்க. அந்த வேலைக்காரி சத்தியத்தை கேட்டுருச்சு, ரசிக்கப்பட்டுருச்சு, மனம் திரும்பிடுச்சு, ஞானஸ்தானமும் எடுத்துருச்சு. அப்புறம் இந்த தினந்தோறும் வேலை முடிஞ்ச உடனே இந்த ஆவிக்குரிய ரீதியாக 2 பேரும் சந்திச்சு பேசுவாங்க. அப்போ கூட இந்த அம்மா பணக்கார அம்மாவுக்கு நான் உயர்த்தவோ வசதியானவன்னு காட்டிக்கிறதுக்கு இந்த கால் மேலே கால் போட்டுக்கிட்டு இந்த வேலைக்காரி எப்படி நடத்துறது ஒரு மாதிரி. அப்போது இந்த வேலைக்காரி சொல்லிச்சான், மாமா ரொம்ப நீ என்னை ஆளாக்கிட்டேன், நீ கிறிஸ்துக்குள்ள எனக்கு கொண்டு வந்துட்டு நான் கிறிஸ்தவ அல்லாதனாகிட்டேன், எனக்கு கிறிஸ்தவ ஆகிட்டேன். அப்போ எனக்கு தினந்தோறும் எனக்கு சத்தியத்தை சொல்லிட்டேன், ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை நம்ம 2 பேரும் ஒரே நாளில் செத்துட்டோம்னா உன் காலபுருஷனாவது நான் கூட மோட்சத்துக்கு வந்துடுமா? உன் காலபுருஷனாவது மோட்சத்துக்கு வந்துடுமான்னு. ஏய் அதெல்லாம் கூடாது.
ஏன் என்ன இந்த அம்மா பணக்காரி ஆயிடுச்சு, நான் தனியாக போவேன், நீ தனியாக வரணும், அது என் கால புஷன் வந்துருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இல்லைம்மா, நான் உண்மையிலே கர்த்தருக்கு சித்தமானால் நீ நானும் ஒன்றா சேர்த்துட்டோம்னா உன் கால புஷனை நான் கூட வந்துடுவோம் மாட்டேன். கர்த்தரோட சித்தம் அதுவாக தான் இருந்திருக்குது. 2 பேரும் ஒரே நாளில் மண்டையை போட்டாங்க. 2 பேரும் ஒரே நாள் மண்டையை போட்டாங்க. தேவதூதன் வந்தாராம். அவர் தெரியும், இந்த வேலைக்காரன் ரசிக்கப்பட்டுக்கிறா, மன திரும்பிட்டுக்கிறா, ஞானஸ்தானம் எடுத்துட்டுக்கிறா, பரிசுத்தமாக ஜீவிக்கிறான், இந்த பணக்காரமாவும் ஜீவிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கூட்டு பார்த்து தேவதூதன் வந்துட்டார். வந்துட்டு 2 பேரும் தூக்கி போகிறார். அதாவது முதல்ல இந்த பணக்காரன் என்ன கை பிடிச்சி தூக்கி போகிறார், வாமான்னு சொல்லிட்டு கூட்டு போகிறார். 5 தூரம் போட்டாங்களாம். எவ்வளோ தூரம்? ஒரு 40-50 மைல் 100-200 மைல் போயிட்டாங்க மேலே. திடீர்னு இந்த பணக்காரி ஞாபகம் வந்துச்சான். இந்த வேலைக்காரி என் காலை புஷுன்னு வந்துடும் சொன்னாங்க. ஒரு புஷுங்கிறாங்க, ஒரு கேள்வி பார்த்தா காலை புஷுங்கிறானா, அப்படியே சொன்னபடி மக்கள் ஒதுனாலாம் பாரு. காலை ஒதுன்னு தேவதூதனுக்கு பலு குறைஞ்சிச்சான். தேவதூதனுக்கு என்னடா 2 பேரும் நாங்கள் கூட்டு பார்த்துக்கு வந்தோம், அந்த அம்மா சொன்ன பிரகாரம் நாங்கள் 2 பேர் கூட்டு பார்த்து வந்தாக்கா இந்த அம்மா திடீர்னு ஒரு பொம்பளை உதறிச்சேன்னு சொல்லிட்டு உடனே தேவதூதன் என்ன பண்ணாரா, அந்த அம்மா விட்டு வேலைக்காரி பிடிச்சிக்கிறாங்க. ஐயா என்னையா இப்படி பண்ணிட்டு இப்படி அம்மா இவ்வளோ தூரம் வந்து கூட போறாங்கன்னு விட்டு போய் அதனால உன்னை விட்டு அந்த மாதிரி இட்டு போகிறேன், அந்த மாதிரி பொறாமையில்லை. அப்புறம் அங்கே அந்த இடத்துல விட்டா என்ன கேட்குது, இந்த அம்மா எங்கேயும் போக முடியாது, மேலேயும் போக முடியாது, கீழே வர முடியாது. இல்லையா இந்த பொறாமை பார்த்தீங்களா? அப்புறம் தேவதூதன் வந்து அந்த சுபாவத்தை விட்டுட்டுமா, பொறாமை சுபத்தை நீ பணக்காரி தான், யாரும் இல்லை, அதுவும் ஏழை தான், அது தப்பு இல்லை. ஆனாலும் என் ஏசாமி ஏற்றி கொண்டு போவோம், 2 பேருமே ஏசாமி ஏற்றுக்கணும், 2 பேரும் சமம். அப்புறம் 2 பேரும் மேலே கொண்டு போனான்னு ஒரு புக்கில் நான் படித்தேன். இந்த பொறாமை பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலை செய்யும். 10 தூரம் போயிடுச்சு மோசத்துக்கிட்ட. இந்த அம்மா சொன்னீங்க காலை புஷனா நான் வந்துடுறியாம்மா அப்படின்ச்சு. அது அங்கே போய் ஞாபகம் வந்துச்சு. பொம்பளை சொன்னாலும் ஒரு என் காலை புஷன் வருது என்ன தெரியும் பார்த்தா உண்மையிலே புஷுங்கிறான். அடே